ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு MrsSamalayarai. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய அதிரசம் தாங்க பார்க்க போகிறோம். பாகுப்பதம்லாம் செக் பண்ணாமல் அரிசி ஊற வச்சு அரைக்காமல் ரொம்ப குயிக்காக எப்படி செய்யுதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனேவே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இந்த அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அதிரசம் பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. அதில் 2 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். 2 கப் வெல்லத்துக்கு 2 கப் தண்ணி ஊற்றி இதை ஃபஸ்ட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். உங்ககிட்ட சுத்தமான வெல்லம் இருந்துச்சுன்னா நீங்கள் பேனில் அப்படியே சேர்த்து மற்ற பொருளையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இந்த வெல்லத்தில் நிறைய மண் தூசி இருக்குது, அதனால் நான் இதை ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறேன். இதில் சேர்க்குற பொருளெல்லாம் நீங்கள் அளக்கிறதுக்கு மெஷரிங் கப் தான் வேணும் அப்படின்னு கிடையாதுங்க. ஒரு டீ டம்ளரில் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா சின்ன ஒரு பவுல் எடுத்து அதிலே எல்லாத்தையும் அளந்துக்கலாம். இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சிடுச்சு. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன், அதாவது அடி கனமான பேன் வச்சுருக்கேன். அதில் நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்க வெல்லம் இருக்கு இல்லையா, அதை ஒரு டீ ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கலாம். இந்த வெள்ளை கரைசலை வடிகட்டினதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யோட ஃப்ளேவர் இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், அதனால் நெய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது ஒரு கொதி வரட்டும் போதும். ஏன்னா இது ஃபஸ்ட்டே கொதிச்சிடுச்சு இல்லையா, அதனால் ஒரு கொதி வந்தால் போதும். லைட்டாக அந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு வறுத்தது வறுக்காதது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கணுங்க. அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சு இந்த அரிசி மாவும் கோதுமை மாவும் ஒன்று சேர்ந்து நல்லா வெந்து வரணும். அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாகவே இழுத்துக்கிச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இழுத்து நல்லா திக்காக வரணும். இது ஒரு 6லேருந்து 8 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா திக்காக வந்துடும் நமக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இது நல்லா ஆறி வரட்டும். இது ஆறுறதுக்குள்ளவே நல்லா நமக்கு கெட்டிப்பட்டுரும். இப்போது நல்லாவே சூடு ஆறிடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ நல்லாவே கெட்டிப்பட்டிருக்கு. கையிலையும் சுத்தமாக ஒட்டாமல் இருக்குது. இப்போது கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். நெய் தடவிட்டு இந்த மாவை நல்லா நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். ஏற்கனவே வெந்த மாவு தான், அதனால் இதை பிசைகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது. இருந்தாலும் கையில் ஒட்டும் போது கொஞ்சமாக நெய் இல்லைனா எண்ணெய் தடவிட்டு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அது மேலே நெய் தடவிக்கலாம். நெய் இல்லைனா எண்ணெய் தடவிக்கலாம். அப்போ தான் நமக்கு மாவு நல்லா காயாமல் இருக்கும். நல்லா தடவந்ததுக்கு அப்புறமா நமக்கு எந்த சைஸில் அதிரசம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாவு எடுத்துக்கலாம். 2 கையிலும் நெய் தடவிட்டு 2 கையும் வச்சு இந்த மாவை நல்லா ஒரு குலோப் ஜாமுக்கெலாம் எப்படி உருண்டை பிடிப்போம் அந்த மாதிரி உருண்டை நம்ம பிடிச்சிக்கலாம். அதாவது அந்த வெடிப்பெல்லாம் இல்லாத மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இதை திரட்டுறதுக்கு நான் எண்ணெய் கவர் தாங்க எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். நெய் இல்லைனா எண்ணெய் தடவிட்டு அதிரசம்க்கெலாம் தட்டுவோம் இல்லையா, அது மாதிரி நம்ம விரலை வச்சு தட்டிக்கலாம். பாருங்கள், இந்த சைஸ் இருந்தாலே இது கரெக்டாக இருக்கும். கனமும் இதுவே போதும். இப்போது அதிரசம் மாவு ரெடி ஆகிடுச்சு. நான் அதுக்கு முன்னாடியே ஸ்டவ்வில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதிரசம் மாவு இருக்கு இல்லையா, அதை சேர்த்து நல்லா நம்ம பொரிச்சிக்கலாம். மாவை போட்ட உடனே கரண்டி வச்சு கலந்துக்கூடாதுங்க. அடியிலேருந்து கரண்டி விட்டு லைட்டாக தூக்கி மட்டும்தான் விடணும், இல்லைனா அடியில் அப்படியே பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கரண்டி வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டாலே போதும். நமக்கு நல்லா வெந்து உள்ளெல்லாம் நல்லா வெந்து மேலேயும் நல்ல ஒரு கலரோட நமக்கு அதிரசம் சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா உப்பி நமக்கு சூப்பராக அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா வெந்துடுச்சு. அதில் எக்ஸ்ட்ரா இருக்க எண்ணெய் எடுக்கிறதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா அழுத்தினோன்னா உள்ளே இருக்க அந்த எக்ஸ்ட்ரா இருக்க எண்ணெய்லாம் வடிஞ்சிரும். அவ்வளோதாங்க, நமக்கு அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்க மாவெல்லாம் நான் அதிரசமாக போட்டு எடுத்துடுறேன். உங்களுக்கு கடாயில் எத்தனை அதிரசம் பிடிக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் ஒன்று ஒன்றா போட்டு தாங்க பொரித்தேன். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, இன்ஸ்டண்ட்டாக. அதுவும் பாகுப்பதம் எதுவும் செக் பண்ணாமல் மாவு அரிசி ஊற வச்சு மாவு அரைச்சி நம்ம அதெல்லாம் இல்லாமல் 30 நிமிஷத்தில் சூப்பரான அதிரசம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு.
இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.